சினிமா தொடர்பான செய்திகளை பார்ப்பதற்கு சினிமா ஃபோக்கஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். சினிமா பற்றிய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு. அதாவது 48 ஆண்டுகள் 46 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினி கமல் மீண்டும் ஒன்று சேராங்க. லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தை இயக்கிறார் அப்படின்ற மாதிரியான செய்தியில் வந்துட்டு இருந்தது. நேற்றைய தினம் பத்திரிகையாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் அந்த படத்துக்கு இயக்குனர் முடிவாகலன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து விளக்கப்பட்டார். அதுலேருந்து என்ன நடந்துச்சு? இல்லை, அதாவது இப்போ பாலக்காட்டில் அந்த படத்தினுடைய ஜெயிலர் 2 படத்தினுடைய ஷூட்டிங் நடக்குது. அதுக்கு போகிறார் ரஜினிகாந்த். போகிறார். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே பத்திரிகையாளர் அங்கே வர்றாங்க. அது நிறையா கேள்விகள் கேட்குறாங்க. நடிகர்களுக்கு கூட்டம் சேருது, அது அந்த ஓட்டா விழுகுமா அப்படின்னு நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டார். ரொம்ப தெளிவாக நோ கமெண்ட்ஸ்ன்ட்டார். அப்புறம் படத்தை ஜெயிலர் 2 எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா ஜூனில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த படத்தை பற்றின அப்டேட் கேட்டு, அடுத்து நீங்களும் கமல் சார் சேர்ந்து படம் பண்ணுறீங்களாமே சார் அப்படின்னு இவர்கிட்ட கேட்குறாங்க பத்திரிக்கையாளர். ஆமாம், நானும் கமலும் சேர்ந்து பண்ணுறோம். அந்த படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸும் ரெட் ஜெயண்ட்டும் சேர்ந்து அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. ஒன்றும் கதை டைரக்டர் முடிவாகலை அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறார். கதையும் டைரக்டர் முடிவாகலை. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததே வந்து லோகேஷ் தான் ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக எப்படின்னா விஸ்வரூபம் படம் வர்றப்ப ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ரஜினிகாந்த் ஒரு படம் பண்ணுறதாக ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு கமல்ஹாசன். அது டேட்டு தள்ளி போய் அப்படியே வந்துருச்சு. அதுக்கு பிறகு கமல் வந்து லோகேஷை வச்சு விக்ரம் பண்ணுறாரு. எல்லாருக்கும் தெரியும் விக்ரம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. பொருளாதார ரீதியாக கமல்ஹாசனை மிகப்பெரிய உயரத்தில் வைத்த படம் விக்ரம். அப்போ லோகேஷ் மேலே அவருக்கு ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. அப்போ லோகேஷ் அந்த டைமில் என்ன சொல்கிறாருன்னா, சார் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுற மாதிரி என்கிட்ட ஒரு கதை இருக்குது, பண்ணுவோம் சார் அப்படின்னு. ஓகேன்னு விட்டாங்க. அதுக்கப்புறம் லோகேஷ் லியோ போயிட்டாரு, கூலி போயிட்டாரு, அப்படி எங்கே போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு கரெக்டான டைம் வருது, 2 பேரும் சேர்ந்து பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சி எடுக்கிறப்ப அப்போ ஒரு செய்தி வெளியே பரவலாக வருது, இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு. மும்பை துபாயில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து கமல்ஹாசன் கேட்குறாங்க. ஆமாம், 2 பேரும் சேர்ந்து பண்ணுறோன்னு அவரும் அதை உறுதிப்படுத்திட்டார். ஆனால் அவர் யார் டேரக்டரு கதையெல்லாம் ஒன்றும் அவர் கன்ஃபார்ம் பண்ணல, அவரும் உறுதிப்படுத்திட்டார். இந்த செய்திகள் பரவலாக போயிட்டு இருக்கப்போ தான் ரஜினிகாந்த் இந்த செய்தியை போட்டு உடைக்கிறாரு. அந்த படத்தில் டேரக்டர் முடிவு பண்ணல, ஒன்றும் ஸ்கிரிப்டும் முடிவு பண்ணல அப்படிங்கிறத சொல்லிட்டார். இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப இந்த கூலி படத்தினுடைய வசூல், படம் வந்து ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மாஸ் ஹீரோவுக்காக ஒரு பெரும் கூட்டம் சேர்த்தாலும் கூட பெரிய தொகை கொடுத்து வாங்கிய படத்தை வாங்கிய வியாபாரிகளுக்கு நஷ்டம். தமிழ்நாடு வாங்கிய தேட்டர்கள் வாங்கின பல பேரும் நஷ்டம். அதே மாதிரி ஓவர்சீஸ் வாங்கின பலருக்கும் படம் வந்து பெரிய அளவில் கிடைக்கல. அந்த படம் ஏன் சர்டிஃபிகேட் வேறு கொடுத்தாங்க. பல நாடுகளில் வந்து ஃபேமிலியோட போய் படம் பார்க்கும்போது அதனால் அவங்க வாங்கினவங்களுக்கு பெருசாக லாபம் இல்லை, சில நஷ்டமும் கூட சில பேருக்கு. அப்படிங்கும்போது தான் ரீஃபண்ட் கேட்க கூட பண்ணுறாங்க. சில பேர் என்னென்னா காம்பன்சேட்டுக்கு வேறு படங்களை கொடுங்கணுங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை டிஸ்ட்ரிபியூட்டர் சன் பிக்சர்ஸ்க்கு போயிட்டுருக்கு. இதெல்லாம் ரஜினியினுடைய காதுக்கு போகுது. ரஜினி இதெல்லாம் பார்க்குறாரு. அவருக்கு பெரிய அவருக்கு அப்செட். தன்னுடைய படத்தில் வந்து இது மாதிரி ரீஃபண்ட் கேட்குற அளவுக்கு போயிடுச்சு இன்னைக்கு. ரெண்டாவது ஸ்கிரிப்ட் வச்சு இந்த படத்தில் கூலியில் பெருசாக லோகேஷ் வேலை செய்யலை. விமர்சனங்கள் வந்து நெகட்டிவாக போயிட்டுருக்கு லோகேஷ் மேலே. இந்த நேரத்தில் வேணாம். ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஓடுற குதிரைக்கு மேலே ஏறி ஓடிட்டே இருப்பார். என்னதான் நீங்கள் வந்து பழக்கமாக இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும், ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும், அவர் வந்து எந்த குதிரை ரன்னிங்கில் இருக்கும், சினிமாவே ஒரு தொழிலாக ஒரு ரேஸாக பார்க்குறாரு. உதாரணத்துக்கு சொல்லுவாங்க இளையராஜாவும் ரஜினிகாந்தும் மிகப்பெரிய நட்பு எல்லாருக்கும் தெரியும். சினிமாவை தாண்டி ஆன்மீக ரீதியாக அவங்களுக்குள்ள நட்பு நிறையா ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இளையராஜா முதல்ல ஸ்டுடியோ திறந்தப்போ ரஜினிகாந்த் தான் கூப்பிட்டு வந்து ஸ்டுடியோலாம் காமிச்சார். அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் நட்பாக இருக்காங்க. மேடையில் கூட சமீபத்தில் நடந்த அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ரகுமான்ங்கிற ஒரு கேரக்டர் உள்ள வர்றாரு, தேவாங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் உள்ள வர்றாருங்க. அந்த பக்கம் போயிட்டார். அவ்வளவு க்ளோஸாக இருந்த இளையராஜா கூட ரகுமான் ஒரு ட்ரெண்ட் உள்ள வருது, புது செட்டப் ஒன்று உள்ள வர்றாங்க. ரகுமான் கூட முத்து மாதிரி படங்கள் ரகுமான் கூட போயிட்டார். அப்புறம் தேவா உள்ள அப்படியே கொஞ்சம் ரைஸ் ஆகி வர்றாரு. தேவா கூட பாஷா அப்படின்னு அந்த பக்கம் போயிட்டார். அப்போ இன்னைக்கு டேரக்டர்ஸ் இன்னைக்கு யாருக்கு கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி யங்ஸ் டேரக்டர்ஸ் இன்னைக்கு ஃபீல்டில் இருக்கிறாங்கன்னா அவங்க பக்கம் போறாரு. அனிருத் மாதிரியான மியூசிக் டேரக்டர் வந்துட்டாரா, அப்போ இந்த தேவா விட்டுரு, ரகுமானை விட்டுரு, அனிருத் பக்கம் போ. அப்போ சினிமாங்கிறது ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு அதில் ஏறி போயிட்டு இருக்கணும். அதெல்லாம் நம்மளை அப்டேட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம வயசான நடிகர் ஆயிரம் சொல்லிடக்கூடாது, நம்ம வந்து பழைய ஆளுன்னு சொல்லிடக்கூடாது, நம்ம அப்டேட்ல இருக்கணும். நாளைக்கு ஆயுதங்கர் கூட இவருக்கு மியூசிக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இளையராஜா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்ல இருந்துட்டு இருக்கும். அதை வந்து நம்ம அதில் மிஸ் ஆகிடவே கூடாது. அப்போதான் நம்ம வந்து ஃபீல்டில் நம்ம நிற்க முடியும். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் 50 வருஷமா ஒருத்தர் ஹீரோவா இருக்காருன்னா ரஜினி கமல் மட்டும்தான். இன்னைக்கு உச்சபட்ச சம்பளம், உச்சபட்ச பிஸ்னஸ், அவருக்குன்னு பெரிய ஓப்பனிங்கு, 3ஆம் தலைமுறை நடிகர்கள் பிள்ளைங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா அவர் அப்டேட்டாக இருக்கான்னு. 50 வயசுல நீங்கள் 50 வருஷமானா 70 வயசுல ஒருத்தர் ஹீரோவா நீங்கள் உலகத்தை யாரும் ஏற்றுக்குவாங்களா? அவர் டான்ஸரை ஏற்றுக்குவாங்களா? ரொமான்ஸ் பண்ணுறதை ஏற்றுக்குவாங்களா? தமிழ்நாடு ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அவர் அப்டேட்டாக வச்சுட்டே இருக்கு. அவரே சொல்கிறாரு, ஏன்னா வந்து ஒரு பழைய மாடல் வண்டி நிறையா அதில் வந்து கட்டிங் கொட்டிங்லாம் இருக்குது, ஏதோ மேக்கப் போட்டு இதை நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரே சொல்கிறார்.
அப்போ வந்து அடாப்ட் ஆகிக்கிறாரு. எந்தெந்த ஆட்கள் வராங்க அடாப்ட் ஆகிக்கிறாரு. நீங்கள் நெல்சன் கூட நடிச்சிட்டு இருக்காரு. நெல்சன் கூட அவர் சொல்கிறத கேட்டு சார் இந்த பக்கம் திரும்புங்க, இந்த பக்கம் உட்காருங்க அப்படின்னா ஓகேன்னு போகிறாரு. அப்போ அவரை தன்னை வந்து அந்த இடத்துல ஒரு புதுமுக நடிகராக பார்த்துக்கிறாரு. கரண்டில் உள்ள அப்டேட்டையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ லோகேஷ் மேல் உள்ள வந்து சமீபத்தில் இந்த படத்தின் மேல் வந்த குற்றச்சாட்டு அவர் பெரிய அளவில் யோசிக்க வச்சிருக்கு. சார் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ லோகேஷ் கனகராஜோடைய இந்த கூலி படம் வந்து முதல் நாள் இத்தனை வசூல், இத்தனை கோடி வசூல், ரெண்டாவது நாள் இத்தனை கோடி வசூல்னு சொல்லி நிறைய நம்பர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது அவ்வளவும் பொய்யா? இல்லை, வசூல் இருந்துச்சு. ஓகே. ஆனால் விற்பனை அதிக அளவில் இருந்துச்சு. இப்போ ஓவர்சீஸ் மட்டும் 80 கோடி ரூபாய்க்கு அந்த படத்தை வாங்கிட்டாங்க. முதல் நாள் 40 கோடி 30 கோடி 50 கோடி வந்துட்டே இருந்துச்சு. எண்ட் ஆஃப் டே பார்க்குறப்ப அந்த 80 கோடி கவர் ஆகல. ஓ, போட்டது கிடைக்கலையா? போட்டது கிடைக்கல. தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா 340 கோடி ரூபாய்க்கு என்னமோ மொத்தம் ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லா ரைட்ஸும் சேர்த்து வித்துருக்காங்க. இது தேட்டரிக்கில் மட்டும் 340 கோடிக்கு வித்துருக்காங்க. ஓவர்சீஸ் இது ஓடிடி இல்லாமல். அப்படிங்கிறப்போ முதல் நாள் 150 கோடி, ரெண்டாவது நாள் 200 கோடின்னு வரும். மூணாவது நாள் 4 நாள் படம் உட்காந்துருச்சு. இப்போதான் சிக்கல். இப்போ நீங்கள் மூணாவது நாள் 4வது நாள் படம் வந்து உட்காந்துருச்சு. காமன் ஆடியன்ஸ் உள்ள வரல. முதல் நாள் வந்து அந்த ரசிகர்கள் ஃபுல் பண்ணிடுவாங்க. ரஜினி படமாக இருக்கட்டும், அஜித் படமாக இருக்கட்டும், விஜய் படமாக இருக்கட்டும், முதல் 3 நாட்களுக்கு அந்த ரசிகர்கள் ஃபுல் பண்ணிடுவாங்க. 4வது நாள் வந்து தான் காமன் ஆடியன்ஸ் உள்ள வரணும். இந்த காமன் ஆடியன்ஸ் உள்ள வரலன்னா படம் உட்காந்து. ஓகே. சமீபத்தில் விழுந்த எல்லா பெரிய படங்களும் அதான். குட் பை டக்லியாக இருக்கட்டும், கூலியாக இருக்கட்டும், ரெட்ரோவாக இருக்கட்டும், நிறைய படங்களுக்கு காமன் ஆடியன்ஸ் பெருசாக வரல. அது அவங்களுக்கு பெரிய ஒரு நஷ்டத்தை வாங்கிய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நஷ்டம். அப்போ ரஜினியை பொறுத்த வரைக்கும் பார்க்குறாரு, இந்த படத்தில் ஸ்கிரிப்ட் வைட்டில் ரொம்ப பூவாராக இருக்குது, மேக்கிங் ரொம்ப இதாக இருக்குது, படத்தில் கதை பெருசாக ஸ்ட்ராங்காக சொல்லலை. அப்போ டேரக்டராகவே இந்த இவரை வச்சு நம்ம அடுத்து பெரிய ப்ராஜெக்ட்டு 2 பேரும் சேர்ந்து பண்ணுறோம், இது எப்படி தூக்கிட்டு போவாருங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. வந்தவொடனே ஆல்மோஸ்ட் அதை வந்து கொஞ்ச நாளைக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இமீடியட்டாக வந்து ஜெயிலர் 2 பண்ணுறாரு. ஜெயிலர் 2 ஜூனில் ரிலீஸு. அதுக்கப்புறம் 2 மாதம் ஒரு ரெஸ்ட் எடுத்து நவம்பர் டிசம்பரில் தான் அவர் அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்து அன்பரிவுன்னு சொல்லி ஒரு ஃபைட் மாஸ்டர் இரட்டையர் இருப்பாங்க. அவங்க டேரக்ட் பண்ண போகிற படத்தில் நடிக்க போகிறாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு நெக்ஸ்ட் இயர் தான் 2026 ஜனவரிக்கு பிறகு தான் அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகும். அப்போ தான் இவங்க யார் டேரக்டருங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு அந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணிட்டாங்க. 2 பேர் சேர்ந்து பண்ணுறோம், 2 பேர் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. லெட்ஜெண்டும் இவங்க வந்து மற்ற ஸ்டார் காஸ்ட்டு கதை எல்லாம் வந்து அதுக்கு பிறகு தான் முடிவாகும். ஒருவேளை நெல்சன் பண்ணுறாரா, மற்ற டேரக்டர்ஸ் யார் பண்ணுறாங்களா, இல்லை பெரிய சீனியர் டேரக்டர்ஸ் யார் பண்ணுறாங்களா, இல்லை கதை திரைக்கதை வசனம் கமலே எழுதுறாரா? ஏன்னா கமல் வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஏற்கனவே தெரியும். மகாநதி தேவர் மகன் படத்தில் அவர் தான் எழுதினார். அப்போ 2 பேரும் சேர்ந்து பண்ணுற படத்துக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்தாருன்னா கொஞ்சம் சிக்கல் இல்லாமல் வரும். அவரே பேலன்ஸ் பண்ணி எழுதிடுவார். ஒரு அவரே எழுத போகிறாரா, இல்லை வெளியிலேருந்து யார்ட்ட கதைகள் வாங்க போகிறாங்களா, இல்லை யாராவது பீரியட் கதையை எடுத்து ஒரு கதையை நாவலை எடுத்து அதை பண்ண போகிறாங்க, இதெல்லாம் ஒன்றும் முடிவு பண்ணல. இப்போதைக்கு ப்ராஜெக்ட் வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. 2 தயாரிப்பாளரும் சேர்ந்து பண்ணது. லோகேஷ் அதில் இல்லை அப்படிங்கிறத மட்டும் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லோகேஷுடைய அந்த அவரோட கெரியரில் வந்து அவர் கொடுத்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வணிக ரீதியாக வெற்றி பெற்றிருக்கு, ஆடியன்ஸ் ரீதியாகவும் இப்போ ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பேர் சினி பேரில் வச்சுட்டு இருந்தார். இப்போ இந்த கூலி படத்துலேருந்து அந்த பேர் அவருக்கு சறுக்கிருச்சு அப்படிங்கிறது அது உண்மையா, அல்லது கடந்த காலத்தில் இருந்த பேர் அது உண்மைதானா? அது அவருடைய விஷயத்தை நீங்கள் இல்லை பார்க்குறேன். லோகேஷோடைய கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து யார்ட்டையும் ப்ராப்பராக அசிஸ்டன்ட்லாம் இல்லை. அவர் ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறாரு. பேஷன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாரு. அதை ஏதாவது டிவி நிகழ்ச்சியில் இது பண்ணுறாரு, பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அதில் ப்ரைஸ் கிடைக்குது. அந்த அனுபவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு, ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு, ஒரு டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா முதல் படம் மாநகரம் ஓரளவுக்கு பேசப்பட்ட படம், 2வது கைதி, அது ஸ்கிரிப்ட் வைஸாகவே நல்லா பேசப்பட்ட படம். இந்த 2 படம் கொடுத்த தைரியத்தை தான் அவருக்கு மாஸ்டர் படத்தினுடைய வாய்ப்பு கிடைக்குது. மாஸ்டர் அப்புறம் லியோன்னு விஜய் கூட 2 படம் பண்ணுறாரு. அதுக்கு வரிசையாக சில படங்கள் பண்ணுறாரு. லியோ வரைக்கும் அந்த கைதி மாநகரம் வரைக்கும் ஓகே. லியோவிலேயே ஓரளவுக்கு அவர் மேல் வந்து ஒரு சிறிய குற்றச்சாட்டு இருந்துச்சு. மாஸ்டர்லையும் சின்ன குற்றச்சாட்டு இருந்துச்சு. மாஸ்டர் படத்தை குற்றச்சாட்டை வந்து விஜயே சொல்லியிருந்தார் அந்த படத்தை வாடியலாங்கில். உங்கள்ட்ட ஸ்கிரிப்டே இல்லாமல் வந்து படத்தை எடுத்துக்கிட்டானுங்க, நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்கன்னு நான் கேட்டேன். அப்புறம் தான் வந்து எதாக இருந்தாலும் என் பேப்பரில் கூட எழுதி கொடுத்துட்டு நான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்னு சொல்லி காமெடியாக மாஸ்டர் படத்தினுடைய இதில் பேசியிருப்பார். அப்போ இவங்க ப்ராப்பராகவே முதல் 2 படத்தை ப்ராப்பராக பண்ணிட்டார். அடுத்தடுத்த படங்கள் ரொம்ப லேசியாக பண்ணியிருக்காரு. லியோலையும் நிறைய செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லேக்காக இருந்துச்சுங்கிற மாதிரி குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்போ இந்த படத்தை பார்க்குறப்ப, கூலியை பார்க்குறப்ப அதில் ஒரு கதையே ஆர்டர் கிடையாது. கதைங்கிற ஒரு விஷயமா ஆர்டராக இருக்காது, லாஜிக் இருக்காது, ஒரு பெருசாக வந்து ஒரு கேரக்டர் ரிவீல் கிடையாது, ஒரு கேரக்டர் ஸ்ட்ராங் கிடையாது. நண்பருக்காக வந்து ரஜினிகாந்த், சத்யராஜுங்கிற நண்பருக்காக ரஜினிகாந்த் மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடைய டீப்பை காமிக்கணும்ல, அதை காட்டவே இல்லை. 2 பேருக்குள்ள ஏன் சண்டை வந்துச்சுன்னு அதையும் காட்டல. 2 பேரும் பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறேன். அது மாதிரி ஒரு திரைக்கதையில் ஏகப்பட்ட தொய்வுகள், திரைப்படையில் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்ததுனால அந்த படம் பெருசாக விமர்சனத்துக்குள்ளாச்சு.
சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய விமர்சனங்கள் வந்துச்சு. அப்படிங்கும்போது இதெல்லாம் ரஜினி யோசிக்கிறார். இந்த பெரிய ப்ராஜெக்ட் 2 பேரையும் வச்சு பேலன்ஸ் பண்ணணும், நம்மளும் ஒரு ஹீரோ அவரும் ஒரு ஹீரோ, சம காலத்தில் ஈக்குவலான இந்த ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்ணுறப்ப ஸ்கிரிப்ட் வைஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தரை உயர்வாக ஒருத்தரை தாழ்வாக காமிச்சிடக்கூடாது. 2 பேரும் மோதுற மாதிரியான காட்சிகள் தியேட்டரில் பெரிய இஷ்யூ ஆயிரும். அப்போ அதை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய மெச்சூர்டான ஒரு டைரக்டர் வேணும்னு நினைக்கிறார். அப்போ லோகேஷுக்கு சரிப்பட்டு வர மாட்டார் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தான் இப்போ அந்த முடிவு எடுத்திருக்காங்க. இன்னும் யார் டேரக்டருங்கிறது ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல. இனி வரக்கூடிய காலங்களில் தான் அவங்க பண்ணுவாங்க. ஓகே சார், லோகேஷோட விஷயத்தை பேசும்பொழுது வந்து இப்போ ஒரு விக்ரம் பண்ணி நல்ல ஒரு வெற்றியும் கொடுத்துருக்காரு, ஆடியன்ஸ் நல்லா ரீச் ஆயிருக்காரு. இப்போ கமல் ஹேண்டில் பண்ணிட்டார் அப்படின்னு தெரிஞ்சு இவர் ரஜினி ஹேண்டில் பண்ணிட்டார். பட் ஸ்கிரிப்டில் பெரிய லேக் இருக்குன்றது ஓகே. பட் வந்து அந்த அவர் ஹேண்டில் பண்ண கடந்த காலத்தில் ஹேண்டில் பண்ண தான் சக்ஸஸ் அடைஞ்சிருக்குல்ல, அதாவது வணிக ரீதியாக சக்ஸஸ் அடைஞ்சிருக்குல்ல. விக்ரமோ லியோ வந்து வணிக ரீதியாக சக்ஸஸ் அடைஞ்சிருக்கு. பட் ஸ்கிரிப்டில் லேக் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஆமாம், லியோவிலே இருக்குது. லியோவிலே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. கூலியில் படத்தை எப்படி ஒரு அது கூலியில் தெரிஞ்சு. இப்போ என்னன்னா இந்த விக்ரம் பண்ணுறப்ப தான் விக்ரம் கமல்ஹாசன் வச்சு பண்ணிட்டாரு, கூலி ரஜினிகாந்த் வச்சு பண்ணுறாரு. 2 பேரையும் வச்சு பேலன்ஸ் பண்ணி டைரக்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதான் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற படத்தை இவர் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு கூலி ரிலீஸ் ஆகிற வரைக்கும். ஆனால் கூலி ரிலீஸ் ஆகி வந்த ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு வந்து வேற மாதிரியான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஸ்டார் ஹீரோவை தாண்டி இப்போ நீங்கள் சொன்ன மாநகரமோ கைதியோ வந்து நல்லா பண்ணிட்டார். ஸ்டார் ரேஞ்சுக்கு இப்போ மாஸ்டரில் விஜய், அப்புறம் விக்ரமில் கமல், இந்த மாதிரி ஸ்டார் வேல்யூஸ்லாம் ஹேண்டில் பண்ணும்போது அங்கே தான் லேக் ஆகிறாரு. அங்கே தான் இல்லை, அப்படி பார்த்தா விக்ரம் பண்ணாரு. விக்ரம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஓகே, அந்த ஸ்டார் வேல்யூ இல்லை, ஸ்கிரிப்ட் வந்து யாருக்கு பண்ணணுங்கிறது. அது ஏன்னா அது ஒரு கட்டத்துக்கு என்னன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஹீரோ ஆயிட்டார். இப்போ ஒரு படம் ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் பெர்சனலாக நான் யோசிக்கிறது என்னன்னா ஒருவேளை அவர் அந்த பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரோங்கிற மாதிரி தோணுது. ஓகே, இப்போ இந்த படம் கூலி படத்தினுடைய ஒரு 50% நடந்துகிட்டு இருக்கப்போ அவர் அடுத்த படத்துக்கான ஹீரோ மெட்டீரியலாக போய் தாய்லாந்தில் போய் ரொம்ப பாடி ரெடியூஸ் பண்ணுறது, மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறது, ஒரு ஹீரோவாக தயார் பண்ணுற வேலைக்கு ஆரம்பிச்சிட்டார். அப்போ இவருக்கு அந்த பக்கம் மைண்ட் ஷிஃப்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி நான் தோன்றேன். கூலியோடைய ஒரு 50% டைம்லேயே இவர் வந்து அந்த பக்கம் போயிட்டார். இப்போ அடுத்த படம் ஒரு ஹீரோ பண்ணுறார். அருண் மாதேஸ்வரன் சொல்லிட்டு இந்த கேப்டன் மில்லர்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தினோட டைரக்ட் பண்ணுறாரு, லோகேஷ் ஹீரோ நடிக்கிறார், சன் பிக்சர்ஸ் இந்த படம் தயாரிக்கிறார். இப்போ அந்த கூலி படத்தினுடைய பாதி நாள்லேயே வந்து ஒரு ஹீரோவாக போயிட்டார். ஒரு ஹீரோவாக அடுத்து போயிடுவோங்கிற மென்டாலிட்டிக்கு வந்துட்டார். டேரக்ஷனுங்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வேலை. ஹீரோவை போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வேர்த்தை தொடச்சி விடுவான், திரும்பி பார்த்தா ஜூஸ் கொடுப்பானுங்க, ஒரு ஷார்ட் முடிச்சோடனே கேரவனில் போய் உட்காந்துக்கலாம், வெளியே போனால் கொடை பிடிச்சிடுவாங்க, கத்துற வேண்டாம், மூளையை போட்டு கசக்க வேண்டாம், ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு போல. ஏன்னா டேரக்டராக இருந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம், ஹீரோ சேஃப்டியாக போயிடுவோம். ஹீரோங்கிற வேலையும் ரொம்ப கஷ்டம். ஃபைட் பண்ணணும், மேலே இருந்து குதிக்கணும், ஏகப்பட்ட எமோஷனல்ஸ் காட்டணும். அதுவும் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். அப்போ அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹீரோவாக போயிட்டோன்னா நம்ம ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம். காலையில் ஷூட்டிங் போகிறோமா, சொல்கிறத நடிச்சு வந்துடுவோம், நமக்கு ஒரு பெரிய சம்பளம் கிடைக்குது, டேரக்டரை விட நான் ஹீரோக்கு பெரிய சம்பளம், இப்போ அந்த பக்கம் போயிடுவோம் அப்படின்னு இந்த ஒரு தாட் வந்துருச்சோன்னு தெரியல. ஒருவேளை அதனால தான் கூலியில் அவர் பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ணால் விட்டுட்டாரோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. அதனால் ஒருவேளை இந்த படத்துக்கு அவர் தூக்கிருக்கலாம். நல்ல சார், நன்றி. நன்றி.